யாரையோ 10 பேர் அடிச்சு டானானவன் கிடையாதுடா நான் அடிச்ச 10 பேர் டான்னு தான். அதே மாதிரிதான் நம்ம இந்திரா காந்தி அவர்களுக்கு நம்ம ஒன்னும் ஐரன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேர் சும்மா ஃப்ரீயாவெல்லாம் தூக்கி கொடுக்கல. அவங்க பண்ண சம்பவம் அந்த மாதிரி. அவங்க பண்ணதுலயே சிறப்பான தரமான சம்பவம் ஒண்ணுதான் இந்த 1971 வார். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வார் நடந்துகிட்டு இருக்குது. அதுல பாகிஸ்தானுக்காரன் நம்மள தாக்கிக்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அமெரிக்காக்காரன் நீ பாகிஸ்தானை திரும்பி அடிச்சுன்னு வச்சுக்கேன், நான் உன்னை அடிச்சு விடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிக்கிறான். இதுல இன்டைரக்டா சைனாக்காரன் வேற பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இந்திரா காந்தி அவர்கள் அசராம கொஞ்சம் கூட கண் சிமிட்டாம எவன் வேணா வாங்க, எத்தனை பேரா வேணா வாங்க, எத்தனை நாடு வேணா வாங்க, நான் பாகிஸ்தானை அடிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த பாகிஸ்தானை அடிச்சு ஓட விட்ட ஆளுதான் நம்ம இந்திரா காந்தி அவர்கள். சும்மாலாம் அடிக்கல, அடிச்ச அடியில அவங்களோட சோல்ஜர்ஸ், பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 93,000 சோல்ஜர்ஸ் நம்ம இந்தியா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. ஐயோ நம்மளால இந்தியா எதிர்த்து போராட முடியாது சொல்லிட்டு இந்தியா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணனாலதான் நம்ம இந்திரா காந்தி அவர்களுக்கு ஐரன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேரு கொடுக்கப்பட்டது. சும்மாலாம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்திரா காந்தியோட பயோகிராஃபில பார்க்க போறது இல்ல, அதுக்கு வேணா தனியா ஒரு வீடியோ போடுவோம். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த 1971ல இவங்க சம்பவம் ஒன்று செஞ்சாங்களே, ஐரன் லேடி ஆஃப் இந்தியா சம்பவம் செஞ்சாங்களே, அந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எதனால ஐரன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேரு அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அப்படி என்ன சம்பவம் அவங்க பண்ணாங்கன்னா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. Hello everyone, this is Yasser. Welcome to Yasser Speaks. மார்ச் 1971 இந்த வருஷத்துல பாகிஸ்தானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் மக்கள், ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் மக்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. எங்களுக்கு தனி நாடா கொடுத்துருங்க, நாங்க பாகிஸ்தான் கூட இருக்க விரும்பல, எங்களுக்கு தனி நாடா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை, போராட்டம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆபரேஷன் சர்ச் லைட் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆபரேஷன் நடத்துனாங்க. அகைன்ஸ்ட் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் மேல நடத்துனாங்க. யார் யார் போராடிக்கிட்டு இருக்காங்களோ, யார் யார் இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்க மேல நடத்துனாங்க. அதை நடத்துற விதமா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிராமங்களே மொத்தமா கிராமங்களை எரிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலு, அந்த இந்த வீடுகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தரமட்டமா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாதாரண சிவிலியன்ஸ் மக்கள்லாம் ரொம்ப கொத்தா கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சுட்டு கொண்டுகிட்டு இருந்தானுங்க, ஈவு இறக்கம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த சமயத்துல அந்த மக்கள், அந்த சாதாரண அப்பாவி மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நைட்டோட நைட்டா இந்தியா பக்கம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஃப்யூஜிஸா, அகதிகளா ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் பீப்புள், 1 கோடி பீப்புள் நைட்டோட நைட்டா இந்தியாக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1 கோடி மக்கள் இந்தியாக்குள்ள நுழைஞ்சா நம்ம இந்தியா அதை எப்படி தாக்கு பிடிக்கும்? பீகார், ஆசாம், அந்த பக்கம், அந்த ஈஸ்ட் இந்தியாலாம் வருதுல, அந்த பக்கம் உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படி நைட்டோட நைட்டா உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ ரெஃப்யூஜிஸா வராங்க, எங்களால முடியல, அங்க வாழ முடியல, எங்க உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அகதியா வராங்க. அவங்களை நம்ம துரத்தி விடவும் முடியாது. ஸோ அவங்கள பாதுகாத்து தான் ஆகணும். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் அதை பாதுகாக்கிறாங்க. அந்த நைட்டோட நைட்டா வந்துட்டாங்க, சரி பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை எப்படி நம்ம உள்ள நுழையிறது? அது நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை எப்படி உள்ள நுழைஞ்சு நம்ம கேள்வி கேட்கறதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள், அப்ப இருந்த லீடர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறாங்க. விட்டுருங்கப்பா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தனியா கொடுத்துருங்க நாடு, அவங்களுக்குன்னு ஒரு நாடை கொடுத்துருங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறாங்க. அதுக்கு அந்த பாகிஸ்தான் ஆளுங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி யோசனை பண்றாங்க, இதை நம்ம அகேன்ஸ்டா, பாகிஸ்தான் அகேன்ஸ்டா சண்டையும் போட முடியாது, சண்டை போட்டா அது ஒரு பிரச்சனையாகி போயிடும், நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் இதை குளோபல் இஷ்யூவா மாத்திடுவோம். குளோபல் இஷ்யூவா மாத்தணும்னா மற்ற நாடுகள்லாம் இதுக்குள்ள தலையிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவோம், இவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிடும், ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களுக்கு நியாயம் கிடைச்சிடும் சொல்லிட்டு இது குளோபல் இஷ்யூவா மாத்துறதுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், இந்த மாதிரி நாடுகள், இந்த அமெரிக்கா கிட்டேயும் போறாங்க. முக்கியமா இந்த அமெரிக்கா கிட்டேயும் போறாங்க. போற டைம்ல என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே பிரிட்டனா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா, ஐயோ பாவமா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியா பேசுற மாதிரி, ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்க பாகிஸ்தான் கிட்ட சண்டை போடுங்க, இல்லாட்டி நீங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே
சொல்லல. ஐயோ இந்த மாதிரி நடந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பத்தி கேட்கறவங்க ஆறுதல் சொல்ற விதமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்திரா காந்தி அவர்கள் இந்த பிரிட்டன் பிரான்ஸ் கிட்ட போற டைம்லயே நான் சொன்ன மாதிரி யுஎஸ்ஏ கிட்டயும் போறாங்க. யுஎஸ்ஏ கிட்ட போகும்போது அந்த டைம்ல வந்து ரிச்சர்ட் அவர் தான் பிரசிடென்டா இருந்தார் 1971. அப்போ வந்து நம்ம இந்திரா காந்தி அவர்களை வெளியிலே நிக்க வச்சுட்டாரு. காரிடர்லயே கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 45 நிமிஷம் வெளியிலே நிக்க வச்சுட்டாரு. உள்ள கூப்பிடல, வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு பேசுறதுக்கு போறாங்க. என்னமோ இவர் வந்து அசால்ட்டா பெரிய மன்னர் மாதிரி வெளியே நிக்க வச்சுறாரு. வெளியே நிக்க வச்சு அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு பேசுறாரு. பேசலன்னு இல்ல, கூப்பிட்டு பேசுறாரு. ஆனா இந்த விஷயத்தை பத்திலாம் அந்த ஆள் பேசல, பிரசிடென்ட் பேசல. என்ன பண்றாருன்னா, பீகார்ல அந்த டைம்ல வந்து ஃப்ளட் நடக்குது. அந்த ஃப்ளட்டை பத்தி மட்டும், ஓ இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இந்த மாதிரி ஃப்ளட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி மட்டும் கேட்கறாரு. இந்த பிரச்சனையை பத்தி அவர் பெருசா பேசல. நம்ம இந்திரா காந்தி அவர்கள் பேசினாலும் கூட அது வந்து பெரிய அளவு எடுத்துக்கல. நீங்களா பேசிக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்லெக்ட், அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. தெளிவா சொல்லணும்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல, அவ்வளவுதான். இது எதனால அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு 1969ல நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து அந்த ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் வந்து அப்போ வந்து பிரசிடென்டா இல்ல, ஆனா இந்தியா கிட்ட வராரு. இந்தியா கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழகிக்குவோம், ஏன்னா இந்த குளோபல் ட்ரேட்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இந்தியா கிட்ட உள்ள வந்து டெல்லிக்கு வராரு. வந்துட்டு இந்திரா காந்தி அவர்கள்ட்ட வந்து பேசுறாரு. அப்போ வந்து இவர் ஆட்டிடியூட் காட்டுறாரு. நான் வந்து அமெரிக்காக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டமா பண்ற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாரு. அதுக்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து இந்த ஆட்டிடியூட பிடிக்கல. ஏன்னா இந்த மனுஷன் கூட இன்னும் எவ்வளவு நிமிஷம் தான் நான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா பேசிட்டாங்க நம்ம இந்திரா காந்தி அவர்கள். அதனாலதான் இவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கல் ஆளுங்களாம் அந்த டைம்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஒழுங்கா மரியாதை கொடுக்கல, அதனாலதான் அவரும் மரியாதை கொடுக்கல, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முக்கியமான ரீசன், உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து சைனா ஆளுங்க கூட இந்த அமெரிக்கா ஆளுங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், சைனாவும் அமெரிக்காவும். அந்த டைம்ல வந்து இந்த மிகப்பெரிய ஒரு ட்ரேட் அப் தானே சைனா அப்பல இருந்த. சோ இந்த சைனா கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் இந்த சைனா கூட ஃப்ரெண்டா இருந்தாங்க. சைனா ஆளுங்க அமெரிக்கா கூட எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான்னு பார்த்தோம்னா, பிகாஸ் அப்ப சைனாக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, 1969ல வந்து சைனாக்கும் யூஎஸ்ஆர் சோவியத் யூனியனுக்கும் ஒரு கோல்டு வார் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன கோல்டு வார்னா, கம்யூனிசம் கோல்டு வார். இவங்க வந்து ஒரு ஐடியாலஜி வச்சிருந்தாங்க, கம்யூனிஸ்ட். இவங்க ரெண்டு நாடும் கம்யூனிஸ்ட். இந்த சைனா ஆளுங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருந்தாங்க, இவங்க வந்து ஒரு ஐடியாலஜி வச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே ஒரு ஆப்போசிட்டா இருந்துச்சு. இவங்க ரெண்டு நாட்டுக்கு நடுலையும் கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து யூஎஸ்ஆர், மிகப்பெரிய யூஎஸ்ஆர், அதை போய் நம்ம வந்து எடுத்து நிக்கணும்னா சைனால முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அமெரிக்கா கூட கை கொத்துக்கிட்டாங்க. அதே டைம் இந்த அமெரிக்கா வந்து ட்ரேட் அப்பா இருக்குதுல்ல சைனா. ஸோ இதை வந்து நம்ம வந்து சைனாவை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சைனா கூட கை கொத்துக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் அமெரிக்காக்காரங்க வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாதது, இந்தியாவுக்குள்ள வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்த்து வைக்காதது ஒரு முக்கியமான ரீசன். எதனாலடா அமெரிக்கா சைனா ஃப்ரெண்டுங்கிற, இதுக்கு சம்பந்தம் என்னன்னு நீங்க கேட்பீங்க. இதுக்கு பதில் என்ன தெரியுமா? சைனா ஆளுங்க பாகிஸ்தான் கூட அப்பல இருந்தே ரொம்ப ஒரு க்ளோஸா இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவை வந்து எங்க பிரச்சனை தீர்த்து வைக்க போறோம்? பாகிஸ்தான் கூட தான் பிரச்சனை தீர்த்து வைக்க போறோம். அது வந்து இந்த பிரச்சனை வந்து சண்டையா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்தியா கிட்ட, இந்த அமெரிக்கா கிட்ட வந்து நம்ம இது கேட்போம், ஹெல்ப் கேட்போம். நான் வந்து பாகிஸ்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் கேட்போம். அந்த ஹெல்ப் எல்லாம் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த அமெரிக்காக்காரன் வந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை வந்து மூட்டி விட்டது யாருன்னா சைனாக்காரன். ஏன்னா சைனாக்காரனும் பாகிஸ்தானும் ரெண்டு பேரும் க்ளோஸ்ல, சட்டி தோஸ்தில். அதனால இவங்க வந்து ஒட்டு கொடுக்கல. அதனால சைனாக்காரன் வந்து அமெரிக்காக்காரங்கிட்ட போட்டு விட்டுனா, இன்டைரக்டா போட்டு விட்டுனா, அமெரிக்காக்காரன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. சரி, இப்போ இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்திரா காந்தி அவர்கள் வராங்க, வந்துட்டு திருப்பி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பாகிஸ்தான் கூட. பாகிஸ்தான் வேணா, இவங்களுக்கு தனி நாடு கொடுத்துரு, இது சரிப்பட்டு வராது, நீ பண்றது அநியாயம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கு இந்த பாகிஸ்தான் ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம், இது ஆளை அனுப்பிச்சு விட்டுருங்க, நீ அனுப்புறதா அனுப்புங்க, இல்லாட்டி விட்டுருங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துட்டாங்க. அதுக்கு நம்ம இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வந்து இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம், நீ முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆளுங்கிட்ட சொன்னாங்க. நீ எப்படி அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்மளோட மிலிட்டரி பேஸ் எல்லாம் டக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, டக்குன்னு நம்ம மிலிட்டரி பேஸ் எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தாக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம இந்திரா காந்தி அவர்கள், இனிமேல் இதை விட்டா சரிப்பட்டு வராது, நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன்டா, என் கூட நிக்கிறவங்க நில்லுங்க, நிக்காதவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மரண அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்திரா காந்தி அவர்கள். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்திரா காந்தி அவர்களுக்கும் நம்ம இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து இந்த அமெரிக்காக்காரன் வந்து அவனோட கப்பல் படை வந்து பே ஆஃப் பெங்கால்ல நிப்பாடுறான். இந்தியா இல்ல இந்திரா காந்தின்னு நம்ம வச்சுக்குவோம். இந்திரா காந்தி, நீ வந்து பாகிஸ்தான் ஆளுங்களை அடிச்சனா, தாக்குதல் பண்ணனா, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அமெரிக்காக்காரன் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறான் பே
பே ஆஃப் பெங்கால்ல அவனோட கப்பல் படையெல்லாம் அமைச்சு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான், ரெடியா நின்றுட்டு இருக்கான். நினைச்சு பாருங்களேன், அந்த சினோரியை நினைச்சு பாருங்களேன். இங்க வந்து அமெரிக்காக்காரன், அவன் வந்து மிகப்பெரிய நாடு, அந்த அமெரிக்காக்காரன் வந்து நீ அடிச்சிருவேன், நான் வந்து இந்தியாவை அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான். இங்க இருந்து பாகிஸ்தான் அடி மேல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவனுங்க சைனாக்காரங்க வந்து இன்டைரக்டா இந்த சூழ்ச்சி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இந்திரா காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட அசராம, கொஞ்சம் கூட கண் சிமிட்டாம, எத்தனை பேர் வேணா வாங்கடா, நான் ஒத்தையில நின்று அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை சொன்னது மாதிரியா அடிச்சு நொறுக்குனாங்க. இன்னொரு விஷயம் அவங்க பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காக்காரன் நீ ஏதாச்சும் ஒரு புல்லட் என் மேல அடிச்சனா, இந்தியா மேல ஒரு புல்லட் வந்துச்சுனாலும் கூட இதை வந்து வேர்ல்டு வார் 3 கூட நான் மாத்துறதுக்கு தயங்க மாட்டேன், வேர்ல்டு வார் 3 நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க. இதை சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தோம்னா, சோவியத் யூனியன் யூஎஸ்ஆர் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டுட்டாங்க. இதை எப்போ போட்டாங்கன்னா, இந்த வாரெல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராட்டஜிக்கான மூவா எடுத்து நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து யூஎஸ்ஆர் கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த ட்ரீட்டி ஒன்று சைன் பண்றாங்க, ஒரு டீல் ஒன்று சைன் பண்றாங்க. இனிமேல் இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணும், நாங்க வந்து யூஎஸ்ஆருக்கு சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஒன்று டீல் ஒன்று சைன் பண்றாங்க. இது எதுக்கு யூஎஸ்ஆர் கிட்ட போய் சைன் பண்றாங்கன்னா, நான் வீடியோ நடுவில் கூட சொல்லியிருப்பேன், சைனாக்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அந்த கம்யூனிசம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவன் வந்து அமெரிக்கா கிட்ட ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து யூஎஸ்ஆர் கிட்ட போய் சேர்ந்துட்டோம், நம்ம வந்து யூஎஸ்ஆர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா வளர்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பே ஆஃப் பெங்கால்ல வந்து இந்த அமெரிக்காக்காரன் கப்பல் படை வந்து நிப்பாட்டினால, அப்ப யூஎஸ்ஆர் அந்த சோவியத் யூனியன் வந்து சப்மரீன்ஸ் வந்து உள்ள நிப்பாட்டினாங்க பே ஆஃப் பெங்கால்ல. நீ ஏதாச்சும் இந்தியாவை அடிச்சுன்னு வச்சுக்க, நான் அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்பாலிக்கா சொல்ற விதமா, சண்டைலாம் போட்டுக்கல, ஆனா சிம்பாலிக்கா சொல்ற விதமா நம்மளுக்கு ஒரு பேக் போனா இவங்க யூஎஸ்ஆர் கவர்மெண்ட் வந்து அந்த டைம்ல நின்றாங்க. அதுக்கு நின்ற உடனே இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா சோவியத் யூனியனை பார்த்து எல்லாருமே அரண்டுகிட்டு இருந்தாங்க, எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க, மிகப்பெரிய கண்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. சோ யாருமே அடிக்கல, சோவியத் யூனியனும் அமெரிக்காவை அடிக்கல, அமெரிக்காக்காரனும் நம்ம இந்தியாவில் அடிக்கல. ஆனா நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து இதை வேர்ல்டு வாரா மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரனவே அடிச்சு ஓட விட்டோம், பதற விட்டோம். அப்பயே நம்ம இந்தியா வந்து அதே டைம்ல இந்த பக்கம் பாகிஸ்தானை வச்சு செய்யும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரியான மரணடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மரணடி கொடுத்த அடியில வந்து பாகிஸ்தான்காரனுங்க அந்த 93,000 சோல்ஜர்ஸ் வந்து உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. எப்பா எங்களால இந்தியா எதிர்த்து இருக்க முடியாது சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த சண்டை வந்து அவ்வளவு ஈஸியாலாம் ஒண்ணு முடியல. நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கிட்டத்தட்ட 13 நாள் மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர் முடிவுல தான் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு வந்து, புதிய நாடு வந்து பிறகுது. இந்த பங்களாதேஷ் பிறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு, நிறைய தனி நாடா வாங்கினதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம இந்தியா தான், நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தான். அவங்க தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இந்த பங்களாதேஷுக்கு ஒரு தனி நாடு வாங்கி கொடுத்தாங்க. சோ இதனாலதான் நம்ம இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து ஐரன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேர் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. நினைச்சு பாருங்க, இங்க பாகிஸ்தான், இங்க சைனா, இங்க அமெரிக்கா எல்லாத்தையும் ஒத்த ஆளா நின்று, ஒத்த நாடா நின்று நம்ம அடிச்சோம். சோவியத் யூனியன் சப்போர்ட்டோட தான் அடிச்சோம். ஆனா அவங்க திருப்பி அடிக்கல. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணோம், ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளே பண்ணோம். அதனால நம்ம இந்தியா பாகிஸ்தான தர மாதிரி அடிச்சு நொறுக்கி 93,000 சோல்ஜர்ஸ் வந்து நம்ம பிடிச்சு வச்சிருந்தோம். அது நம்ம பிடிக்கல, அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. நினைச்சு பாருங்க. அதனாலதான் இவங்களுக்கு ஐரன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேர் வந்து வந்துச்சு. सत्यम